நான் நம்புகிறது அவராலே வரும். சங்கீதம் 62:5. For my expectation is from him. Psalms 62:5. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, மகிழ்ச்சிகரமான இந்த 3வது மாதத்தின் முதல் நாளிலே காட் கூசிஸ் மினிஸ்ட்ரி சார்பாக தேவனாகிய கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் உங்கள் ஊழியங்களையும் ஆசீர்வதிப்பாராக. தேவனாகிய கர்த்தர் இந்த மாதத்திலே உங்கள் முன்பாக சென்று எல்லா தடைகளையும் அகற்றுவார் என்று விசுவாசித்து அதை உறுதிப்படுத்துகிறேன். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் பாதுகாப்பும் தயவும் உங்களோடு இருக்க வாழ்த்துகிறேன். இந்த மாதத்திலே தேவனாகிய கர்த்தர் நமக்கு முன்பாக சென்று சகல தடைகளையும் நீக்கி நாம் ஜெயம் கொள்ளும்படியாக, நாம் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருக்கும்படியாக அவர் நமக்கு உதவி செய்வார். தொடர்ந்து தேவனுடைய நாமத்தை எல்லா சூழ்நிலைகளிலும் துதிக்கவும் ஸ்தோத்தரிக்கவும் உங்களை ஒப்பு கொடுங்கள். அவருடைய இரக்கம் பெரியது. தொடர்ந்து அவர் உங்களை நடத்த உண்மையுள்ளவராயிருக்கிறார். தேவனாகிய கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நல்ல நாளுக்காக, இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த யூடியூப் சேனல் வழியாக உங்களோடு இந்த வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதிலே மிகுந்த சந்தோஷம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர். வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசித்து ஜெபிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. சங்கீதம் 120:1 வாசிப்போம். என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த சங்கீதத்தை எழுதின அந்த பரிசுத்தவான் சொல்லுகிறார், நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் எனக்கு செவி கொடுத்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. எத்தனையோ பிரச்சனைகள், பாடுகள், போராட்டங்கள் மத்தியில வாழ்ந்து கொண்டிருந்த அவருடைய வாழ்க்கையில அவர் சொல்லுகிறார், என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய தேவன் செவி கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். நம்முடைய ஆண்டவராகிய தேவன் இந்த பூமியிலிருந்து யாரெல்லாம் ஆண்டவரே எனக்கு உதவும், இயேசுவே எனக்கு உதவ வேண்டும் என்று சொல்லி யாரெல்லாம் கூப்பிடுகிறார்களோ அவர்கள் எல்லாருக்கும் உதவி செய்கிற தேவனாய் காணப்படுகிறார். அல்லாமல் நெருக்கத்திலே நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது பல விதங்களிலே மனுஷனுடைய வாழ்க்கையிலே பல விதங்களிலே நெருக்கங்கள் வரும். வியாதியிலே நெருக்கங்கள் வரும். இன்னும் பண தேவைகளினால் நெருக்கங்கள் வரும். இன்னும் பலவித சத்துருக்களினால் நெருக்கங்கள் வரும். மனிதர்களால் நெருக்கங்கள் வரும். இன்னும் பலவிதமான சூழ்நிலையினால் நெருக்கங்கள் வரும். இந்த நெருக்கங்களிலெல்லாம் நாம் மனிதனை நோக்கி பார்ப்போமானால், அல்லது நாம் மனுஷனை நோக்கி கூப்பிடுவோமானால், அல்லது மனித உதவியை நாம் எதிர்பார்ப்போமானால் மனுஷன் கைவிட்டு விடுவான். வேதம் சொல்லுகிறது, மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தரை நம்புவதே நல்லது. கர்த்தரை நம்புவதே பாக்கியம். கர்த்தரை நம்புவதே ஆமென் ஸ்தோத்திரம் நலம் என்று சொல்லுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நல்லவர். அப்ப நெருக்கப்படுகிற ஒரு மனுஷன் முதலாவது யாரை நோக்கி பார்க்க வேண்டுமானால் கர்த்தரை நோக்கி பார்க்கணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுது. பரலோகத்தின் தேவனை நோக்கி ஒரு மனிதன் அவன் கூப்பிடும்போது அவனுடைய சத்தத்தை கேட்கிற கர்த்தர், அவனுடைய சத்தத்தை கேட்டு அவனுக்கு உதவி செய்கிற கர்த்தர். அவன் யாராக இருந்தாலும் இயேசுவே எனக்கு இறங்கும் என்று சொன்னால் அவர் இறங்குகிற கர்த்தர். காரணம், அவர் நம்முடைய ஜெபத்தை
நாம் கூப்பிடும்போது செவி கொடுத்து கவனமாக கேட்கிற கர்த்தர். இந்த உலகத்திலே யாரையெல்லாமோ பார்த்து கூப்பிடுகிறார்கள், ஆனால் அவைகளெல்லாம் செவி கொடுக்குமா செவி கொடுக்காதா என்று நமக்கு தெரியாது. ஆனால் எனக்கு ஒன்றே ஒன்று தெரியும், நான் கண்டுகொண்ட இயேசுவை உங்களுக்கு சொல்கிறேன். நான் ஜெபிக்கும் போது என் சத்தத்தை கேட்கிற இயேசுவை உங்களுக்கு சொல்கிறேன். நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி எத்தனையோ முறை அபயமிட்ட போது, கூப்பிட்ட போது என் கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டிருக்கிறார். எத்தனையோ இக்கட்டிலிருந்து என்னை காத்திருக்கிறார். எத்தனையோ இடுக்கண்களிலிருந்து என்னை விலக்கி இருக்கிறார். எத்தனையோ மனித சூழ்ச்சியிலிருந்து விலகி இருக்கிறார். எத்தனையோ தேவைகளோடு கர்த்தரை நோக்கி கதறி கூப்பிட்ட போது அவர் அதுக்கு உதவி செய்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மனிதரிடத்திலே போனால் மனிதர்கள் அவர்களை நோக்கி அபயமிட்டு கூப்பிடும் போது எங்களுக்கு எப்படி ஆகிலும் உதவி செய்யுங்கள் என்று சொன்னா மனிதர்கள் ஸ்தோத்திரம் அந்த இக்கட்டில சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை, நாளைக்கு வாங்க பார்க்கலாம், அல்லது நாளை மறுநாள் வாங்க உங்களுக்கு உதவி செய்கிறேன் என்று சொல்லுவார். இக்கட்டான சூழ்நிலையில நாம் உதவிக்காக ஒரு மனுஷனிடத்துல போகும்போது மனுஷன் அப்படிதான் சொல்லுவான். ஆனால் என்னையும் படைத்த, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களையும் படைத்த ஒருவர் உண்டு. அவர் எப்பொழுதெல்லாம் நாம் அவரை பார்த்து நம்ம கூப்பிடுகிறோமோ, எனக்கு இறங்கும் எனக்கு இறங்கும் என்று சொல்லி, ஆண்டவரே எனக்கு இறங்கும், என் கூப்பிடுதல் என்று சத்தத்துக்கு செவிகொடும் என்று சொல்லி எப்பொழுதெல்லாம் சொல்லுகிறோமோ அப்பொழுதெல்லாம் உதவி செய்கிற கர்த்தர். ஆமீன். கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. கர்த்தர் நல்லவர். இந்த பரிசுத்தமான வேளையில வேதத்திலிருந்து ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் சொல்லி ஜெபித்து முடிக்கலாம் என்று சொல்லி நினைக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. பழைய ஏற்பாட்டிலே ஆகார் என்கிற ஒரு அம்மாவை குறித்து நாம் பார்க்கிறோம். அந்த அம்மா தன்னுடைய குழந்தையோடு வனாந்தரத்தில் போய் கொண்டிருக்கும் போது தான் வைத்திருந்த தண்ணீரும் தீர்ந்தது, உணவுக்காக வைத்திருந்த அப்பமும் தீர்ந்தது. நான் என்ன செய்வேன் என்று சொல்லி கண் கலங்கி போய் நின்றபோது, எனக்கு யாருமே இல்லையே உதவுவதற்கு என்று சொன்னபோது அவர்கள் சத்தமாய் கூப்பிட்டார்கள். அவர்களுடைய நெருக்கம், இப்பொழுது நானும் என் பிள்ளையும் சாக போகிறோம், இந்த வனாந்தரத்தில் யாரும் வரமாட்டார்கள், இந்த வனாந்தரத்தில் என்னை காண்பதற்கு யாரும் இல்லை, இந்த வனாந்தரத்தில் என்னுடைய நெருக்கத்துக்கு உதவி செய்வதற்கு யாருமே இல்லை என்று சொல்லி அவளுடைய உள்ளத்திலே ஒரு எண்ணம் வந்தது. பிள்ளையினுடைய மரணத்தை, பிள்ளையினுடைய சாவை நான் பார்க்க மாட்டேன், பிள்ளை மரிக்கிறதை நான் காண மாட்டேன், இப்படிப்பட்ட ஒரு நெருக்கத்திலே நான் வாழ்கிற எனக்கு யார் உதவுவார் என்று சொல்லி, பிள்ளையினுடைய சாவை நான் பார்க்க மாட்டேன் என்று சொல்லி எல்லாமே போனது. தண்ணீர் தீர்ந்து போனது, அப்பமும் தீர்ந்து போனது. இந்த நெருக்கத்திலே நான் யாரை நோக்கி பார்ப்பேன் என்று சொல்லி அந்த வனாந்தரத்திலே அழுது புலம்பிக் கொண்டு இருந்தபோது அவருடைய நெருக்கத்திலே அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள் வனாந்தரத்திலே. அப்பொழுது கர்த்தர் பிள்ளையினுடைய சத்தத்தை கேட்டார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. பிள்ளையினுடைய சத்தத்தை கேட்டு பாருங்க, நாம் ஜெபிக்கும் போது நாம் யாருக்காகவோ ஜெபிக்கிறோம், ஆண்டவரே உங்களுக்கு இறங்கும், அல்லது நமக்காக ஜெபிக்கிறோம், அல்லது மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரை பாருங்க, நல்லவர். பிள்ளையினுடைய மரணத்தை நான் பார்க்க மாட்டேன் என்று சொல்லி, அந்த குழந்தை சாகிறது நான் காண மாட்டேன் என்று சொல்லி ஸ்தோத்திரம் கொஞ்சம் தூரமாய் போய் நின்று அழுது புலம்பி, என் நெருக்கத்தில் என்னை எல்லாரும் கைவிட்டு விட்டார்கள், நான் யாரை நம்புவேன், இனி எனக்கு யார் உண்டு என்று சொல்லி அழுது புலம்பி கொண்டிருந்த போது ஆண்டவரை பார்த்து ஜெபம் பண்ணி, ஆண்டவரே என் பிள்ளை சாகிறது நான் காண மாட்டேன் என்று சொல்லி தூரத்தில் போய் நின்று அழுது புலம்பி கொண்டிருந்த போது குழந்தையின் சத்தத்தை பரலோகத்தின் தேவன் கேட்டார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, உங்களுக்காக யாரோ ஒருவர் ஜெபிக்கிறதுனால உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கிறது, உங்கள் வாழ்க்கையில் சமாதானம் வருகிறது. உங்களுக்காக இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்காக யாரோ ஒருவர் ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள், யாரோ ஒருவர் ஆண்டவரிடத்தில் முறையிட்டு கொண்டிருக்கிறார்கள், யாரோ ஒருவர் ஸ்தோத்திரம், நீங்கள் நெருக்கத்தில் இருக்கிறதை உங்களுக்காக யாரோ ஒருவர் வேண்டுதல் செய்கிறார்கள். நீங்களும் வேண்டுதல் செய்யும்போது, நீங்களும் கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது உங்களுக்காக மனமிறங்குகிற கர்த்தர் பரலோகத்திலிருந்து உங்களுக்காக மனம் இறங்குவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக.
அப்பொழுது உடனே பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டானது, ஆகாரே ஆகாரே, நீ அழ வேண்டாம், உனக்கு என்ன சம்பவித்தது? நீ இனிமேல் உன் பிள்ளை சாகவே சாகாது, நீனும் சாக மாட்டாய். உனக்காக நான் ஒரு துறவை உண்டு பண்ணியிருக்கிறேன், உனக்காக அங்கே ஒரு ஊற்றை நான் வைத்திருக்கிறேன், உனக்காக அங்கே ஒரு கிணறு இருக்கிறது, அங்கே ஒரு துறவு இருக்கிறது, அங்கே போய் நீ தண்ணீர் மொண்டு நீர் குடித்துக்கொள், நீயும் பிழைப்பாய், உன் பிள்ளையும் பிழைப்பான் என்று சொல்லி ஸ்தோத்திரம். அவளோடு பேசின ஆண்டவர் இந்த நாளிலும் ஜீவிக்கிறார். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, ஆண்டவர் இன்னைக்கும் ஜீவிக்கிறார். நீ இப்பொழுது கூப்பிட்டாயானால், இப்பொழுது உன்னுடைய நெருக்கத்திலிருந்து நீ கர்த்தரை நோக்கி பார்ப்பாயானால், உன் நெருக்கத்தில் விடுதலை தருவதற்கு, உன் நெருக்கத்தில் சுகத்தை தருவதற்கு, உன் நெருக்கத்திலே ஸ்தோத்திரம் உன்னை விடுவிப்பதற்கு, உன் நெருக்கத்திலே உனக்கு உதவி செய்வதற்கு, உன் நெருக்கத்தில் உனக்கு ஒத்தாசை அனுப்புவதற்கு நிச்சயமாக என் தேவனாகிய கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். அவர் ஜீவனுள்ளவர், அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். நெருக்கத்திலே கர்த்தர் நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். ஆகாருக்கு செவி கொடுத்த தெய்வம் இந்த கால வேளையில உனக்கும் செவி கொடுப்பார். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிற உனக்கும் கர்த்தர் செவி கொடுப்பார். கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். பரிசுத்த பிதாவே, அன்புள்ள இயேசுவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தை மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் அற்புதங்களை செய்வீராக. நெருக்கத்தில் யாரெல்லாம் கூப்பிடுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் நீர் உதவி செய்கிற கர்த்தர், நீர் செவி கொடுக்கிற கர்த்தர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். இப்பொழுதே ஆண்டவரே, நெருக்கத்திலே கூப்பிடுகிற ஒவ்வொருவருக்கும் அற்புதம் செய்ய, நெருக்கத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். அந்த நெருக்கத்திலிருந்து அவர்களை விடுவித்து அவர்களை நீர் ஆண்டவர் காத்து கொள்ளும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பெரிய அற்புதத்தை செய்ய இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆயிரம் தூதர்கள் விண்ணகத்திலே நமது பரலோக தகப்பனை பாடி பாடி ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதை நாம் திருவெளிப்பாடு புத்தகத்தில் பல இடங்களில் வாசிக்கிறோம். அந்த வரிகளையே பாடலாய் பாடுவோம். மகிமையின் பிதாவை நாம் ஆராதிப்போம். உம்மைத்தான் பாடுவே, உயிர் தந்த தெய்வமே, உம்மைத்தான் பாடுவே, உயிர் தந்த தெய்வமே, உமக்காய் ஓடுவேன் உயிருள்ள நாளெல்லாம், உமக்காய் ஓடுவேன் உயிருள்ள நாளெல்லாம். தகப்பனே உமக்குத்தான், தகப்பனே உமக்குத்தான். உமது சித்தத்தால் உலகமே வந்தது, உமது சித்தத்தால் உலகமே வந்தது, உமது இரத்தத்தால் விலை கொடுத்து மீட்டி, இரத்தத்தால் விலை கொடுத்து மீட்டி. ஆராதனை ஆராதனை ஆராதனை
தகப்பனே உமக்குத்தான், தகப்பனே உமக்குத்தான். நீரே சிருஷ்டித்தீர் காண்கின்ற அனைத்தையும், நீரே சிருஷ்டித்தீர் காண்கின்ற அனைத்தையும், நீரே படைத்தீர் வானம் பூமி அனைத்தும், படைத்தீர் வானம் பூமி அனைத்தும். ஆராதனை 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 ஆராதனை. தகப்பனே உமக்குத்தான், தகப்பனே உமக்குத்தான். கர்த்தாவே உமக்கு அஞ்சாதவன் யார்? கர்த்தாவே உமக்கு அஞ்சாதவன் யார்? உம் பெயரை புகழ்ந்து பாடாதவன் யார்? உம் பெயரை புகழ்ந்து பாடாதவன் யார்? ஆராதனை 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 ஆராதனை. தகப்பனே உமக்குத்தான், தகப்பனே உமக்குத்தான். ஜனங்கள் யாவரும் வணங்குவார் உம்மையே, ஜனங்கள் யாவரும் வணங்குவார் உம்மையே. தேசம் அனைத்தும் இயேசு நாமம் சொல்லும், தேசம் அனைத்தும் இயேசு நாமம் சொல்லும். ஆராதனை 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 ஆராதனை. தகப்பனே உமக்குத்தான், தகப்பனே